பரிமிலான்கோ இப்போ தான் படம் பார்த்துட்டு வரேங்க. ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து நல்லா கலகலான்னு போகுதுங்க. செகண்ட் ஹாப் வந்து நம்ம வீட்டில் என்ன நடக்குமோ அதை வந்து அழகாக அற்புதமாக யதார்த்தமாக சூப்பராக பண்ணியிருக்காருங்க. ஸோ பரிமளான்கோ நல்லா இருக்கு பிரதர். ஒரு மாதிரி ஃபேமிலி ஓரியன்டா பார்க்கறதுக்கான ஒரு ஜாலியான படம். படம் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கு. என்னன்னா இது வந்து சாண்டி மாஸ்டர் வந்து ரொம்ப அழகாக அந்த படத்தை வந்து அவர் செலக்ட் பண்ணியிருக்கிறாரோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா பரிமளா ஜெயராம் சார் தான், ஊர்வசி மேம் கிடையாது. ஓகேவா? ஸோ அந்த பரிமளான்ற பேர் அவருக்கு ஏன் வச்சாங்க, இந்த மாதிரியான டவுட்லாம் இருக்கும்ல, அது நமக்கு வந்து அதை கிளாரிஃபைலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் அந்த பரிமளான்ற பேர் வச்சது, அதுக்கப்புறம் உயிர் உள்ளக்குன்னு நயன்தாரா பசங்க பேர்லாம் வச்சிருப்பாங்க யோகி பாபுக்கு. ஸோ அந்த பேர்லேருந்தே உங்களுக்கு அந்த காமெடியான மேட்டர்லாம் கரெக்டாக ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருப்பாங்க. 2 பெண் குழந்தைங்க, 2 அருந்தவாள் இருந்தால் குடும்பத்தில் எப்படி இருக்கும்? 2 பெண் குழந்தைங்க 2 மகாலட்சுமி தான் பெற்றவங்களுக்கு. பிள்ளைகளை ரொம்ப பத்திரமா நம்ம பார்த்துக்கணும். பார்த்து நம்ம அவங்களை வளர்க்குறோம். அவங்க வந்து போதை கலாச்சாரத்தினால அடிக்ட் ஆகி அவங்க சீரழிஞ்சிடக்கூடாதுன்றத ரொம்ப அழகா அற்புதமா யதார்த்தமா பரிமளான்கோல சூப்பரா சொல்லியிருக்காருங்க. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு பாண்டியராஜன் சாரோட மூவி வந்து இந்த மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருக்கிறது புதுசா இருக்கு. ஏன்னா பாண்டியராஜன் சார் வந்து ஃபேமிலி ஓரியன்டாவே நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. அதை தாண்டி அவரு ட்விஸ்டோட ஒரு ட்விஸ்டோட இல்ல இந்த சொசைட்டிக்கு இந்த ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியா மாத்துறதுக்கு அவரோட சைட்ல இருந்து என்ன எஃபர்ட் போட முடியுமோ அது அழகா போட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு சாண்டியானா வந்து டான்ஸ் எல்லாம் ஓரம் கட்டிட்டு எனக்கு தெரிஞ்சு வில்லன் கேரக்டருக்காக அவர் மூவ் பண்ணலாம். வில்லன்லாம் அடிச்சு தூள் பண்ணிக்கிறாப்புல. நல்லா இருக்குது படம். அதே மாதிரி சமூகத்துக்கு தேவையான ஒரு படம். அதாவது ட்ரக்ஸை முற்றிலும் ஒழிக்கணும் அப்படின்றத மட்டும் இருக்கு. படம் வந்து அந்த பாபநாசம் மாதிரி ஆரம்பிச்சாலும் நடுவில் காமெடி எல்லாம் யோகி பாபு அவரோட ஸ்டைல்ல கொண்டு வருவாரு. முடிக்கிறது வந்து பார்த்தா நம்ம மிஷ்கின் சார் தான் முடிக்கிறாரு. அவர் வந்து ட்ரக்ஸை பத்தி சொல்லுவாரு. என்ன பாபநாசம் மாதிரி ஆரம்பிச்ச படம் உள்ள ட்ரக்ஸை வச்சு முடிக்கிறாங்களே அப்படின்னு பார்த்தா அதுதான் அங்க வந்து டைரக்டரோட ஹியூஜ் ரோல் வந்து பிளே ஆயிருக்கு. எல்லாருமே அதுல வந்து நடிக்கல, வாழ்ந்துருக்கிறாங்க. மொத்த பேருமே ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காங்க. பரிமளான்கோ நாட்டுக்கும் மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் இன்னைக்கு தேவையான படம். அதே மாதிரி போதை கலாச்சாரத்தை நீங்க அடியோட நீங்க வந்து ஆணி வேற அதை பிடிங்கி எடுக்கணும்னா காவல்துறைக்கு நீங்க முழு பவர் கொடுத்தாதான் இதெல்லாம் சாத்தியம். எல்லாத்தோட பெர்ஃபார்மன்ஸுமே வந்துட்டு இவங்க அதிகம் இவங்க கம்மின்லாம் சொல்ல முடியாது. சின்ன ரோலா இருந்தாலும் டக்குன்னு வந்துட்டு போற சிங்கம்புலி சாரா இருந்தாலும் கூட அவரோட ரோலுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணா கரெக்டா இருக்குமோ அது அழகா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஃபேமிலியா வந்து ஒரு குடும்பமா எப்படி வாழணுன்றது அதுல இருக்கு. அதே மாதிரி பெண்கள் வந்து கல்யாணம் பண்றத பத்தி கரெக்டா டிஸ்கஷன் பண்ணி எடுத்து பண்ணணும்ன்றது வந்து இந்த படத்தை நல்லா காமிச்சிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி லவ் பண்ணக்கூடாது, இப்படிலாம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக. அதாவது இந்த ஃபேமிலி படங்க, இது டோட்டல் ஃபேமிலி படம். இப்போ படத்தோட ஆரம்பத்துல வந்து ஜெயராம் சார் பாபநாசம் மாதிரி பில்ட் பண்ணாரு. அவரு ஹீரோவா முடிக்கும் போது மிஷ்கின் சார் அவரோட ஸ்டைல்ல இந்த ட்ரக்ஸை பத்தி எல்லாம் ஒரு மெசேஜ் சொல்லி முடிக்கிறாருன்னு அவரு ஹீரோவா பாக்குறதா தெரியல. ஆனா ஓவராலா படத்தை போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வந்து இருக்கும். ஒரு 200 ரூபாய் கொடுக்குறோம், 150 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னாலும் இந்த படம் தாராளமா ஒரு வருத்து. சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்குது. இது படமா நீங்க பார்க்க கூடாது, நம்ம வீட்டுல நடக்கிற ஒரு இதாக தான் இருக்குது. நான் வந்து ஜெயராம் அவர்களாக தான் நான் வந்து கனெக்ட் ஆயிட்டேன். நான் வீட்டில் அப்படி தான் பேசுவேன், நக்கல் நையாண்டியா தான் பேசுவேன், ரொம்ப கலகலன்னு இருப்பேன். இது எல்லாருக்கும் வந்து ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகும். ஏன்னா ஒரு 80s இருக்கட்டும், 90s இருக்கட்டும், இப்போ இருக்கிற 26 ஆடியன்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இது வந்து கனெக்ட் ஆகும். இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. குறிப்பா நிறைய ட்விஸ்டர்ஸ் இருக்கு. அண்ட் பரிமளான்கோ அந்த ஃபேமிலி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃபேமிலியோட சின்ன சின்ன எமோஷன்ஸும் வந்து நமக்கு சிரிப்பு காட்டுது. அண்ட் ஃபுல் காமெடி தான் தலைவரே. படத்துல ஃபுல் காமெடி தான், ஒர்க் அவுட்லாம் கிடையாது. ஒர்க் அவுட் தான், ஃபுல் ஒர்க் அவுட் அங்கே தான். ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. சீட்ல உட்கார முடியாது, ஃபுல்லா நகைச்சுவை தான், நல்லா இருக்குது. ஆனா பாபநாசம் சொல்றாங்க, உள்ள பாபநாசம்லாம் கிடையாது. இது வந்து இந்த ஆடியன்ஸ் தான் பார்க்கணும், ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு தான் பிடிக்கும், காமெடி ஆடியன்ஸ் தான் பிடிக்கும்னா இது பண்ண வேணாம். எல்லா ஆடியன்ஸும் போய் தியேட்டரில் போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு சொல்லுவேன். தியேட்டரில் பார்த்தா இன்னும் கொஞ்சம் அந்த ஃபன் ஃபீல்டாக இருக்கும், அந்த விஷயங்கள்லாம் கன்வே ஆகும். மிடில் கிளாஸ் ஆளுங்களுக்கும் இந்த படம் வந்து கொஞ்சம் நல்லா பிடிக்கும். ஏன்னா அதுக்கான மெசேஜஸும் அதுக்கான இந்த ரிலேட் பண்ணிக்கிற ஒரு சில மேட்டரும் இருக்கும். ஸோ படம் போய் பார்க்க வந்து ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். 10 மார்க்கு கொடுப்பேன். 10 மார்க்கில் 5 மார்க் வந்து ஜெயராமன், ஊர்வசி இந்த ஃபேமிலிக்கு நான் கொடுப்பேன். 5 மார்க்கு வந்து அரசாங்கத்தை திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு போதை கலாச்சாரத்தை மையமாக வச்சு இந்த படத்தை அழகாக ஒரு குடும்பம் இந்த அளவுக்கு சீரழிஞ்சு போகிறது ஒரு போதைன்னு ஒரு படமாக ஒரு ஸ்க்ரீன் பிளேல பாண்டியராஜன் கொடுத்ததுக்கு உண்மையிலே பரவாயில்ல. படம் பர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியாதுங்க. அதில் வந்து எல்லாமே வாழ்ந்துருக்காங்க, கேரக்டராக இருக்காங்க எல்லாருமே. அந்தந்த கேரக்டர் அந்தந்த இதில் ட்விஸ்ட் படத்தில் வந்து நம்ம ஜட்ஜ்மெண்ட்டே பண்ண முடியல. அடுத்து என்ன நடக்கும்னு கணிக்க முடியல. ஆனால் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போதை கலாச்சாரத்தினால பிள்ளைகள் வந்து சீரழிஞ்சு போயிடுறாங்க. பெற்றவங்களோட பெரிய சொத்து பிள்ளைகள், அதை பத்திரமா நம்ம பார்த்துக்கணுன்றத ரொம்ப அழகா அற்புதமா பண்ணியிருக்காரு. பரிமளான்கோ வெற்றி படம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. யோகி பாபு அவரோடது வந்து பெரிய அளவுக்கு அவருக்கு அந்த இல்ல, லைக் படத்துல பெரிய அளவுக்கு அவரோட ஒர்க் இல்லைனாலும் அவரோட ரோல அவர் ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. அப்படிலாம் கிடையாது ப்ரோ. ரொம்ப ஸ்கிரீன் பிளே லாக்லாம் அப்படி கிடையாது. நம்ம வந்து எப்படின்னா இதை படத்தா பார்க்கணும். படமா பாத்தீங்கன்னா ஓகே, ரொம்ப ஆராய்ஞ்சு உள்ள போயெல்லாம் பார்க்க வேண்டியதெல்லாம் கிடையாது. படம் நல்லா இருக்கு, என்ன சொல்ல வராங்க அப்படின்றத மட்டும் லாஸ்டா கொடுத்தாங்க. ஆக்சுவலா
ஃபுல்லாவே அந்த ரன்னிங் மேட்டரே கொடுத்துட்டு லாஸ்டா கொடுத்தாங்க அது மட்டும். குறிப்பா சாண்டி மாஸ்டர் நெகட்டிவ் ஷேட்ல பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. அண்ட் மிஸ்கின் சார் படத்துக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் கொடுக்கறதே மிஸ்கின் தான். அண்ட் அவரோட நேச்சர் ஆஃப் மிஸ்கின் ஒன்று இருக்குல்ல, படா அந்த மாதிரி ரொம்ப சட்டில்டா நேச்சரா வாழ்ந்திருக்காங்க எல்லாம். எல்லாருமே நல்லா அடிச்சதுனால எல்லா படத்துக்கு எல்லாருக்குமே ட்விஸ்ட் வச்சிருக்காப்ல அந்த படத்துல. எல்லாரும் ஓகே பாபு ஒரு ஹவுஸ் ஓகே. ஊர் விஷயமெல்லாம் பட்டை கிளப்பிட்டாங்க ஜெயராம் சார்லாம். பட்டை சொல்லவே தெரியல, அவங்க மலையாளத்துலலாம் பொடி கட்டி பிறந்தவங்க தான். தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அவங்க கிடைச்சது ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் ஜெயராம் சார்லாம்.